this is Niti Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, மசாலா சோஜி பூரி. இது கூடவே ஆலு சப்ஜி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரவை போட்டுக்கலாம். இது கூடவே கோதுமை மாவு, சீரகம், சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இது கூடவே இஞ்சி பச்சை மிளகா ஒன்றும் பாதியமாக அரைச்சது, கஸ்தூரி மேத்தி, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் முதல்ல கையால் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கையில் கலந்தாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நம்ம மாவு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சியாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாவு ஊறுற கேப்பில் நம்ம ஆலு சப்ஜி செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண உருளைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 விசில் வந்தால் போதும். ரொம்ப விசில் விட வேண்டாங்க, அப்புறம் கிழங்கு ரொம்ப கொல கொலன்னு ஆகிடும். இப்போ ஆவி அடங்கந்தும் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு தோல் எல்லாம் உரிச்சிடலாம். இப்போ எல்லா கிழங்கும் தோல் உரிச்சாச்சு. நம்ம விரல்லையே ஒன்றும் பாதியமாக நசுக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆலு சப்ஜி செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி கடுகு எண்ணெய் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி கடுகு எண்ணெய் ரொம்ப ஸ்மெல் வரும். நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லு போயிடும். இப்போ நம்ம ஏலக்காய், லவங்கம், பட்டை போட்டுக்கலாம். இது கூடவே பிரிஞ்சலை, சீரகம், பெருங்காயம், பச்சை மிளகாய், இதெல்லாமே லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்க வந்து நம்ம தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், தனியா தூள். இதெல்லாமே ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் வந்து தீயாமல் இருக்குங்க. அதனால தான் நம்ம இப்போவே தண்ணி சேர்த்துறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்பிளான ஆலு சப்ஜிங்க. டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதிக டைம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ அந்த கிழங்கு மசாலாவும் ஒன்றா சேர்கிற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆட் பண்ணாதீங்க, எப்பயுமே கடைசியாக தான் ஆட் பண்ணணும். இது கூடவே கஸ்தூரி மேத்தி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா பார்த்து சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கிழங்கெல்லாம் ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஆலு சப்ஜி ரெடி. இப்போ நம்ம பூரி செய்யலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே ஊறி இருக்குங்க. இப்போ இன்னொரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் தடவி பூரி தைச்சிக்கலாங்க. நீங்கள் மாவு தொட்டு தடவினீங்கனாக்கா எண்ணெய் எல்லாம் கருகி போயிடும். அடுத்த பூரி செய்யக்குள்ளே தீஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் எண்ணெய் தடவினீங்கனாக்கா அந்த எண்ணெயும் வீணாகாது, பூரியும் நல்லா இருக்கும். பூரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப தப்பமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இந்த பூரி தேய்க்கிற கேப்லேயே நீங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிச்சு, பூரியை போட்டுடலாம். நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு மேலே எண்ணெயை எடுத்து விட்டிங்கனாக்கா உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். பாருங்கள், பூரி செய்யும் போது எக்காரத்து கொண்டு அடுப்பை நீங்கள் மீடியத்துலையோ லோலியோ வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா உப்பி வரும் பூரி. இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா போதுங்க, பூரி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, மசாலா சோஜி பூரி ரெடி. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி விரதங்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இதில் நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்கறதில்ல. இந்த ஆலு சப்ஜிலையும் சரி, இந்த மசாலா பூரிலையும் சரி, எதுலேயுமே நம்ம வெங்காயமும் பூண்டும் சேர்க்கவே இல்லை. நீங்கள் மகா சிவராத்திரிக்கு ஒரு நாள் ஃபுல்லாக விரதங்கிறவங்க, சில பேரால் முடியும் பால் பழம் சாப்பிட்டுட்டு, சப்போஸ் முடியாதவங்க இந்த ரெசிபி தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ மசாலா சோஜி பூரி, இது கூடவே ஆலு சப்ஜியும் ரெடி. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூரி. ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.